இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா போர் மோட்டர் காயில் போயிடுச்சு. அப்புறம் வந்து புது மோட்டரே மாட்டிட்டோம். புது மோட்டருக்கு வந்து சேஃப்டிக்காக வந்து இந்த டிஜிட்டல் மீட்டர் மாட்ட போகிறோம். இதில் ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், ட்ரை ரன், ஓவர் ரோட் இது எல்லாமே கட் ஆஃப் ஆயிரும். முதல்ல இவங்களுடைய பேனலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற அனலாக் மீட்டர் தான் இருந்துச்சு. இப்போ டிஜிட்டல் மீட்டர் மாட்டோம். இந்த டிஜிட்டல் மீட்டர் மாட்டனால போரில் தண்ணி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். ஓவர்லோடெல்லாம் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் வந்தாலும் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் இதில் முக்கியமாக ஒரு டைமர் இருக்குது. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 நிமிஷம்னு சொல்லி நம்ம வச்சிட்டோம்னா அந்த 15 நிமிஷம் இது ஆஃப் ஆயிரும். இதை தான் இப்போ மாட்ட போகிறோம். இதில் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். டைம் இது வந்து ஹை ஓவர் வோல்டேஜ். அடுத்த செகண்ட் பேராமீட்டர் வந்து அண்டர் வோல்டேஜ் 160 இருக்குது. 160க்கு கீழே வந்தால் இது ஆஃப் ஆயிரும். ஓவர்லோடு 20 ஆம்ஸ்க்கு மேலே போச்சுனாலும் இது ஆஃப் பண்ணி கொடுத்துரும். இது வந்து ட்ரை ரன், போரில் தண்ணி இல்லாமல் ஓடிச்சினாலும் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். அந்த ட்ரை ரன் ஆம்பியர் வந்து 13 ஆம்பியர் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து ஆஃபு. இந்த ஆஃப் வந்து நம்ம 3 நிமிஷம் இருக்குது. நம்ம இப்போ 1 நிமிஷமாக வந்து குறைச்சி உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். 1 நிமிஷமாக வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 1 நிமிஷம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நான் அடுத்த செட்டிங்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ரோக்ராம் உள்ளே போகாது. கரெக்டாக 1 நிமிஷம் ஆஃப் ஆகும். செக் பண்ணுறக்காக 1 நிமிஷம் வச்சுருக்கோம். ஆயிடும் ஏன் இது வந்து வர்றது வந்து ஆம்பியர் 14ங்கிறது. 200 வந்து வோல்டேஜ். இந்த லாஸ்ட்டாக ஒன்றுங்கிறது லாஸ்ட்டாக 1 நிமிஷம் பேக் இருக்குன்னு சொல்லி காமிக்கணும். 234 வோல்டேஜ் இது. அடுத்த பேராமீட்டர் இது ஆம்பியர் 17 ஆம்பியர். இந்த ஒன்றுங்கிறது வந்து அந்த லாஸ்ட்டு 1 நிமிஷம் ஆஃப் ஆகும்னு சொல்லி காமிக்க முடியுது. ஆச்சாரம் 1 நிமிஷம் அங்கே தான் பார்க்கணும். எவ்வளோ ஒரு பாட்டுக்கு அல்ல ஸ்டாப் டைம் டைம் பண்ணிருக்காரு. ஏங்க முடிச்சுங்களா? கை வலிக்குது. ஓகே ஆஃப் ஆயிடுச்சு. கரெக்டாக 1 நிமிஷம் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே சரி.